சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வார்த்தை அறிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அறிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 பெரும் ஜீவானும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எந்தன் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நன்றி ஆமென் ஆண்டவரே. சுவாமி. துதிக்கிறோம், அல்லேலூயா. ஹalleluya. பரிசுத்தரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ ஹalleluya, சிருஷ்டிக்கும் ஹalleluya, எஜமானன். ஹalleluya. மக்கு நீர் நன்றி சர்வ ஆண்டவரே. சிருஷ்டியை காப்பவர். ஓ பரிசுத்தரே, உம்முடைய மக்கு நன்றி. இதயத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம் அப்பா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஆராதனையோடு
எங்களுடைய தேவனை ஆராதிப்போம். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பார். Alleluia, 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 ஹalleluya. நாங்கள் அந்த தேவனுக்கு நன்றாக ஒரு கரகோஷத்தை செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Hallelujah. நாங்கள் மிகுதியான காரியங்களுக்காக கடந்து செல்வோம். அதிசயம்
ஆமென். அருமையான இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் அனைவரையும் தேவ சமூகத்திலே காண்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் அதே மாதிரி மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒன்று கூடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் மீது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த தேவனுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். மிகவும் தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுங்கள். ஒரு சிலர் பின்னாலே இருந்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து இந்தியில இருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் பேசக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தை நான் கனம் பண்ண வேண்டும். பக்கத்தில் உள்ளவர்களோடு நீங்கள் பேசி அவர்களை தொந்தரப்படுத்தாதீர்கள். அது கர்த்தர் அதை அருவருக்கிறார். தேவ சமூகத்திலே தேவனுடைய சமூகத்தை நாங்கள் கனம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வலிமையாக நான் உங்களுக்கு சொல்வது போல நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புங்கள். அதேபோல் உங்களுடைய தொலைபேசி, கையெடுக்க தொலைபேசி அணைத்துக் கொள்ளுங்களாவிட்டால் அதை சைலண்ட் மோடிலே வைத்து கொள்ளுங்கள். போதகர் சொல்கிற பிரகாரமாய் வேதாகமத்திலே ஃபோனை வைத்து பார்க்குறதுலே தவறில்லை, பரவாயில்லை. வேதாகமத்திலே ஃபோனை வைத்து பாருங்கள், மிகவும் நல்லது. வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியும் என்றால், ஆனால் ஃபோனில் வைத்து பாருங்கள். ஆனால் ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை தூண்டுவான் ஃபேஸ்புக்கு போகிறதுக்கு, யூடியூபுக்கு போகிறதுக்கு. அதை செய்யாதீங்க. அதை கர்த்தர் காணுகிறார். மனுஷன் அதை காணாவிட்டாலும் கர்த்தர் காணுகிறார். மற்றவர்களுக்கும் அது இடையூறாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சோதனை வரும். நீங்கள் உண்மையாகவே பைபிளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சோதனை வரும். அப்படியே யூடியூபுக்கு போகிறதுக்கு, அப்படியே ஃபேஸ்புக்கு போகிறதுக்கு. அப்படி போகும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் வாசிக்கணும் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் அதில் போயிருப்பீங்க. அப்போ பார்க்குறவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். ஆகவே தயவு செய்து அதை செய்யாதீர்கள். அப்படி உங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஃபோனில் நீங்கள் பைபிளை பாவிப்பதை கைவிட்டு விடுங்கள். உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டால், அதை உங்களுக்கு என்ன சொல்கிறது, கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஃபோனில் பைபிளை யூஸ் பண்ணுறதை நீங்கள் கைவிடுங்க. அது நல்லது. ரைட், ஓகே. நாங்கள் என்ன அப்படி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய கண் உனக்கு இடையூறாக இருக்கும் என்றால் நீ கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்லுகிறார். ஏன்னா கை உனக்கு இடையூறாக இருக்குன்னா கையையும் பிடுங்கி போடுன்னு சொல்லுகிறார். ஆகவே முக்கியமானது ஒன்று தான், கர்த்தருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் புரட்டிக்கொள்ளுவோம். லூக் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம், 1 to 7 வரையும். நல்லது. நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் இன்னொரு ஓய்வு நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை நீங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை சேர்த்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கூடாக பேசி அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தலும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்தி
எங்கள் மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் மறுபடியுமாக ஒரு நல்ல உற்சாகமான கரோஸ்தை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமேன். எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம், வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம் ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அதிகமாக கர்த்தரிடத்திலே இயேசுவை நாங்கள் தேடிக்கொண்டு வருகிறோம். தேவனை எதற்காக நாங்கள் தேடுகிறோம்? நாங்கள் காணுகின்றோம், ஒரு தடவை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அநேக ஜனக்கூட்டம் இயேசுவை தேடி வரும் பொழுது நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள் எதற்காக? அப்பம் நான் உங்களுக்கு கொடுத்தபடியினால் 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். நாங்கள் காணுகின்றோம், அநேக ஜனங்கள் நினைத்தார்கள் இயேசுவை நாங்கள் ராஜாவாக்கி கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு கொடுக்கிறார். நாங்கள் கேஸ் குக்கர் எடுக்க தேவையில்லை, ஏன்னா நாங்கள் சமைக்க அவசியம் இல்லை. இயேசுவை தேடினால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அதை நீங்கள் காணலாம். எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் காணுகின்றோம் அநேக பேர் அநேக நோக்கங்களோடு கூட கர்த்தரை தேடுகிறார்கள். இந்த காலை பொழுதில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கின்றவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அவர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன், எங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவன். இந்த காலை பொழுதிலே நீங்கள் எந்த ஒரு தேவையோடு இந்த இடத்துக்கு வந்தீர்களோ அந்த தேவையை சந்திப்பதற்கு வல்லமை உள்ள தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய குறைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் காணுகின்றோம், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். எவ்வளோ கண்ணீரின் ஜெபங்களை தேவனங்களை அவர் கேட்டிருக்கிறார், எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் அவருடைய அன்பை ருசித்தவர்கள், இயேசு நல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். நல்ல ஒரு கரோஸ்தை கொடுப்போமா நாங்கள்? ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா இன்னும் கூட நாங்கள் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமேன். அவர் கொடுக்காம இல்லை, இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இனியும் கொடுப்பார், இனியும் ஆசீர்வதிப்பார். இந்த காலை பொழுதில் யாராவது குறைகளோடு வந்திருப்பீர்கள்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். ஆமேன். உங்களுடைய நோய்களை அவர் சுகப்படுத்துவார். இயேசு சுகம் அளிக்கின்ற தேவன், இயேசு நன்மைகளை செய்கிற தேவன். நான் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் பிரமித்தேன். ஒருவர், அதாவது 38 வருடங்களாக, யோவான் புஸ்தகத்திலே நாங்கள் காணுகிறோம், 38 வருடங்களாக அவர் எழும்ப முடியாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை அவர் சுகப்படுத்துறது பின்பு அவர் குதித்து எழுந்து அவரை அவர் துள்ளி குதித்து அந்த தேவ ஆலயத்துக்குள்ள அவர் என்ன ஆண்டவரை துதித்தார், படுக்கை எடுத்துக்கொண்டு போனார்.
அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அதே மாதிரி 40 வருடங்களாக இருந்த ஒரு சப்பானியை நாங்கள் காணுகின்றோம். அவர் குதித்து எழுந்து தேவனை ஆராதித்தார். 3ஆம் அதிகாரத்தில் சந்தோஷப்பட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம், ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களுடைய அண்ணன், அந்த 2 தங்கைமார், அவருடைய அண்ணன் மரித்து விட்டார். வியாதியாக இருக்கும் பொழுது இயேசுவை அழைத்தார்கள். இயேசு வந்திருக்கவில்லை. ஆனால் மரித்ததுக்கு பிறகு வாராரு. அவர்கள் அழுதார்கள். இயேசு கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அந்த கல்லறை அண்டையிலே சென்று, லாசருவே நீ எழுந்து வா என்று சொல்லி அவர் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த மரித்த லாசரு கூட எழுந்து வந்தார். ஹல்லேலூயா! அப்படி அற்புதம் செய்யக்கூடிய எங்களுடைய தேவன். அந்த நேரத்தில் கூட நான் பிரமித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எத்தனை அற்புதங்கள் பாருங்கள். உயிரோடு எழுந்தா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அதிசயம். 40 வருடங்களாக நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அதிசயம். எங்களோட வாழ்க்கையில் அப்படி நிறைய நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய, வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அது எதுலேயுமே, அந்த எந்த இடத்துலையும், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவனிப்பீர்களோ தெரியாது, இனி கவனித்து பாருங்கள், பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டது என்று சொல்லவில்லை. பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டது என்று சொல்லவில்லை. நான் காருக்காக ஜெபிச்சேன். ஐயோ ஆண்டவர் எனக்கு கார் ஒன்று கொடுத்தாரு, அல்லேலூயா. ஏன்னா எப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கு சந்தோஷம் வருவது. ஆனால் பரலோகத்துக்கு சந்தோஷம் இல்லை. தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கிறதே ஆண்டவர் விரும்புகிறார், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. பரலோக ராஜ்யத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. எனக்கு அருமையில்லை, பரலோக ராஜ்யம் எப்பொழுது சந்தோஷப்படுகிறது? இந்த காலை பொழுதிலே பரலோக ராஜ்யம் எப்பொழுது சந்தோஷப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு விருப்பமா? இல்லை, எனக்கு கார் தான் வேணும், எனக்கு வீடு தான் வேணும், எனக்கு இது ஆசீர்வாதம் தான் வேணும், அது இருந்தால் போதும், எனக்கு உலக ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு உலகத்தோடையே அப்படியே போயிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்கள் விழித்தெழ வேணும். எதை நாடி போகிறோம்? அஞ்ஞானிகளும் அதை தேடுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்த காரியங்களே அஞ்ஞானிகளும் தேடுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் தேவைப்படுகிறது, நீங்கள் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் காணுகின்றோம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் 7வது வசனத்துக்கு மறுபடியுமாக எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? லூக் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாய் இருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எவ்வளோ நீங்கள் ஜெபிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் சொத்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அடுரே இதைத்தாங்க அதைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அல்ல பரலோகம் பார்க்கின்றது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவை குறித்து மாத்திரமே. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? எப்பொழுது நான் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அடைவேன்? இவ்வளோ நாளும் நான் என்னுடைய ஜெபம் சரியில்லை,
நான் என்னுடைய ஜெபத்தை மாற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பே இல்லை, இனி நான் வேத வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானிக்கும் பொழுதே சாத்தான் வந்து நிற்பான். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தானே நிற்கணும்? இல்லை, தீர்மானிக்கும் பொழுதே சாத்தான் வந்து நிற்பான். நான் சொல்கிறேன், ஓ, தீர்மானிக்கும் பொழுதே சாத்தான். ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நினைங்களேன், ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்கள் நினைங்களேன், சாத்தான் வந்து நிற்பாங்கண்ணே. ஓ, தடை பண்ணுவதற்கு இல்லை, நான் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் அவனை துரத்தி விடுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேள்களையும் சர்ப்பங்களையும் பிடிக்கும்படியான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிற்கிற வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்பும் ஒரு உள்ளத்தை தேவனிடத்தில் நாங்கள் கேட்போம். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்கள், ஆண்டவரே என்னுடைய மனதை புதிதாக்குங்கள், ஆண்டவரே உம்மை தேடுகிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியாய் என்னை விட்டு எடுத்து போடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்புகிற ஒரு மகனை, மனம் திரும்புகிற ஒரு மகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் தேடுகிற ஒரு பிள்ளையாய் நான் மாறுவேன். அப்பா, என் வாழ்க்கையில் என்ன குற்றங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறது, ஏசப்பா எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அருகிலே வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. மற்றவங்களை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதில் அந்த உள்ளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா? இந்த காலை பொழுதில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை உடையவர்களாய், உடைந்த உள்ளத்தை, நறுங்குண்ட உள்ளத்தை, எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய பாவத்துக்காக, நாங்கள் எங்களுடைய தவறுகளுக்காக எப்பொழுதும் இது என்னுடைய தவறு, இது என்னுடைய பாவம், இது என்னுடைய ஒரு குறையாக இருக்கிறது, இது எனக்கு இருக்கிறது ஒரு குறையாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரசங்கம் பாஸ்டர் வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தானே சரி, இது வந்து இப்போ நாங்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே நல்லா தானே வந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆண்டவர் தானே ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் காணுகின்றோம், எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். யெசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யோசிச்சு பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பார், எவ்வளோ ஆண்டவர் மேலே பக்தி உள்ளவராக இருந்திருப்பார். அவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், யெசாயா வந்து 1ஆம் அதிகாரத்திலையும், இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா யெசாயா வந்து எப்போ தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்? 1ஆம் அதிகாரத்தில் இருந்தே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரே. நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யாரோட காலத்தில்? உசியாவோட காலத்தில், எசேக்கியாவோட காலத்தில், யோதாமோட காலத்தில் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். என்ன சொல்லுகிறது? ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நாங்கள் காணுகின்றோம் கண்ட தரிசனம். அதுலேயும் ஒரு தீர்க்க தரிசனத்தோட உரைக்கிறார். நாங்கள் அங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையான இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். 6ஆம் அதிகாரத்தில்
முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். என்ன சொல்லுகிறது? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதென்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஓ, எனக்கு அருமையான பாருங்க, தேவனுடைய மகன் தீர்க்கதரிசி பாருங்க, அவர் எப்பொழுது அவர் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கண்டாரோ நாங்கள் காணுகின்றோம். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்படி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களினால் நிலைகள் அசைந்தது. தேவனுடைய மகிமை அசைந்தது. ஆலயம் புகையினாலே நிறைந்தது. அப்பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த மகன், தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அவரே அப்படி சொல்லுகிறோம். நாங்கள்லாம் எங்கே எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பெரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமான தேவனை காண 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 நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களை நோக்கி பார்க்க 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 நாங்கள் இன்னும் கீழே தான் போய் கொண்டிருப்போம். நாங்கள் யாரை ஒப்பிட்டு பார்க்குறோம்? மனுஷர்களை ஒப்பிட்டு பார்க்குறோம். அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன். அவன் பாருங்க, என்ன வாய, என்ன காரியம், இந்த மாதிரி என்ன இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். அவரை விட நான் மேன்மையாக இருக்கிறேன். 2 பேர் போனார்களாம் ஜெபிப்பதற்கு. இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஏன்னா வேதத்தில் இருக்குது. 2 பேர் போனார்களாம் ஜெபிப்பதற்கு. ஒருவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு தசமம் பார்க்கணும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எப்படியெல்லாம் நான் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நடக்கிறேன், நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் எப்படியெல்லாம் உண்மை ஆராதிக்கிறேன் இல்லையா ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கோன்னு சொல்லி அவர் ஜெபிச்சாராம். ஆனால் ஒருவர் வந்தாராம், அவரும் தேவனுடைய பிள்ளை தான். அவர் சொன்னாராம், நான் அவர் சொன்னார் இன்னொரு காரியம். அந்த மனுஷன் சொன்னார், இந்த ஆயக்காரனை போல அல்ல நான். அந்த வசனத்தை பாருங்க, சொல்லப்படுகிறது, இந்த ஆயக்காரனை போல அல்ல. நாளைக்கு லூக் புஸ்தகத்தில் இருக்குது அந்த கதை. இந்த ஆயக்காரனை போல அல்ல ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் அந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆனால் இந்த ஆயக்காரனை போல அல்ல, அவர் பாவி. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவெறுப்பாக இருந்தது, அருவெறுப்பாக இருந்தது. ஆனால் அந்த பாவியாகி அந்த ஆயக்காரர் எப்படி ஜெபித்தாராம்? மார்பிலை அடித்து கொண்டு, ஐயோ நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகளை உடையவன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் குற்றக்குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அந்த ஜெபம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே எட்டியது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நாங்கள், கர்த்தரை தேடுகிற நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மை உள்ளம் எங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழுகின்றோம் எனக்கு அருமையாக நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு மனமாற்றம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், மனமாற்றம் என்றால் என்ன? லூக் புஸ்தகம் 3:7 என்று சொல்லுகின்றது. அவன் தண்டத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சரி சொல்லுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இவர் சொல்றாரு. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இவர் கேட்குறாரு ஒரு கேள்வி ஒன்று. என்ன கேட்குறாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? என்ன அப்படித்தானே? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். ஆபிரகாமுக்குரிய பிள்ளைகளை போல அதாவது ஒரு கற்களினாலே செய்து கொள்ள முடியும். என்னை ஆராதிக்கிறவர்களை கற்களினாலே எனக்கு செய்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புகிறவர்களே கர்த்தருக்கு ஏற்றவர்கள். ஹல்லேலூயா. அதான் எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம். இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 5:23-24 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். என்ன சொல்லப்படுகின்றது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியிலே மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு மன்னித்தார். ஹல்லேலூயா. இவர்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொன்னார். அந்த குணம், அந்த பண்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தாம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மன்னிக்கிறோமா? மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மன்னிப்பு பெற்றவருக்குள்ளே ஒரு சந்தோஷம், பரலோகத்திலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் வேண்டிக் கொள்கிறேன் மீடியாவுக்கு அதை கொஞ்சம் போட சொல்லி. நான் வசனங்களை சொல்லும் பொழுது மீடியாவில் போடுங்க. மத்தேயு 5:23-24 இந்த வசனங்களை நீங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னுடைய சகோதரனோடு உனக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னால், முதலாவது நீ பலிப்பீடத்தில் வந்து தேவனை துதிக்க வந்து நீ அதை தேவனுக்கு செலுத்துவதற்கு முன்பதாக அவனோடு கூட உனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னால், அவனோடு கூட நல்மனம் பொருந்து, முதலாவது நல்மனம் பொருந்தி விட்டு வந்து இந்த கர்த்தருடைய பலிப்பீடத்தில் நீ கர்த்தருக்கு பலியை செலுத்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துடைய உபதேசம். அதான் மனம் திரும்புதல். உங்களால் மன்னிக்க முடியுமா? அதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே மன்னிக்க முடியாமல் ஏதாவது இருக்கிறதா? உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அக்கந்தையை நீங்கள் அகற்றி நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்தாமல் இறங்கி வந்து, ஹல்லேலூயா, இங்கே இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால், உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைக்கு தீமை நீ இப்படி செய்யதாயா? எங்களை அறியாமல் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். சில நேரத்தில் வந்து நாங்கள் பழி வாங்கிறது இல்லை. இதை நன்றாக கவனிங்க. நான் சொல்கிறது, நாங்கள் பழி வாங்கிறது இல்லை.
ஆனால் பழி வாங்குற எண்ணம் எங்களுக்குள்ளே வந்து எங்களை அறியாமலே எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கும். பழி வாங்குற காரியம் வந்து எங்களுக்குள்ளே எங்களை அறியாமலே ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்தவர்கள், இல்லாவிட்டால் எங்களை மதிக்காமல் போனவர்கள், அவர்கள் மேலே நாங்கள் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பேச்சு, நாங்கள் நடந்து கொள்கிற விதம் எங்களை அறியாமலே வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கே தெரியாது, எனக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நடத்தையை, நான் அந்த செயலை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒழுங்காக சிரிக்க மாட்டோம். முகதாட்சணிக்கு சிரிக்கிறது, உள்ளுக்கு ஏதோ சில பிரச்சனை. அது எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன், பாஸ்டர் நான் வந்து அவங்களோட எந்த ஒரு கோபமும் இல்லை பாஸ்டர், ஆனால் நான் கைத்தூரத்தில் தான் இருக்கிறேன். நான் உள்ளுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, உள்ளுக்கு பிரச்சனை இருக்குது. அதான் சிரிக்க முடியாது. முழு உள்ளத்தோடு சந்தோஷமாய் சிரிக்க முடியாது. எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எங்களை அறியாமலேயே ஒரு காரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் அதை ஆராய்வதில்லை. நான் எப்படிப்பட்டவன் இல்லை, முழுசா வாயை திறந்து நல்ல வாயை பல்லு 2 என்ன சொல்கிறது 38 பல்லுகளா 32 32 பல்லுகள் 32 பல்லையை வெளியே பாட்டு நல்லா வடிவா சிரிக்கணும் முழு மனசோடு. ஹல்லேலூயா. ஒன்று இருக்கக்கூடாது இந்த மனசில், பரலோகம் போகலாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் 39வது வசனத்தை நாங்கள் காணுகின்றோம். தீமைக்கு தீமையை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். வேதம் சொல்கின்றது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 21 21 வசனங்கள் 22 வசனம் வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், நீங்கள் தீமை நன்மையினாலே வெல்லுங்கள். நாங்கள் நன்மை செய்து தீமையை வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். நன்மை செய்து நாங்கள் தீமையை வெல்ல வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம். ஒருவர் எங்களை பலவந்தப்படுத்துகிறார் காரியத்தை செய்யும் பொழுது ஏன்னா இதை செய்யுங்க. நாங்கள் கோவிச்சுக்கிட்டு பின்னால் போய் நிற்கிறோம். என்ன ஆவி இல்லை எங்களுக்கு, தாழ்மையின் ஆவி இல்லை எங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது 5 மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் போக பலவந்தப்படுத்தினால் நீ அவனோட 2 மைல் தூரம் போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட்டில் போகல உங்களை யாராவது 1 மைல் தூரம் போகணும்னு சொன்னால் 2 மைல் தூரம் போகணும். அப்படியா? என்ன இதில் அர்த்தம்? அந்த காலத்தில் ரோம போர் வீரர்கள், அங்கே அவர்களுக்கு வாகனம் இல்லை, நடந்தான் போவார்கள். யூதர்களுக்கும் வாகனம் இல்லை, அவர்கள் நடந்தான் போவார்கள். வழியிலே அவர்கள் போகும் பொழுது இந்த ரோம போர் வீரர்கள் என்ன செய்வார்கள்னா அதிகமான பொதிகளை சுமந்து கொண்டு போவார்கள். அவர்களாலே அவர்களுடைய தண்ணி பைப்பும் அப்படித்தானே இராணுவத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய பேக்கெல்லாம் என்ன செய்வார்கள் தோளில் போட்டுக்கிட்டு நடந்து போவார்கள். ஏன்னா கண்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? ஏன்னா கண்டிருக்கீங்க தானே? ஏன்னா ரைட், அப்படி போவார்கள். அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இதை விட பாரமான பேக்குகள், சாப்பாடுகள், அவர்களுடைய ஆயுதங்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவார்கள். அது அதிகமான பாரமாக இருக்கும், ஒரு மூட்டை மாதிரி இருக்கும், அதிகமான பாரம். அப்படி போகும் பொழுது யூதர்களை பார்த்து, இப்போ யூதர்கள் யார்? இப்போ எருசலேமை ஆண்டு கொண்டிருக்கிறது யார்? ரோமர்கள். இப்போ யாருடைய நாடு இது? யூதர்களுடைய நாடு.
யூதர்களுடைய நாட்டில் இப்பொழுது அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு சுதந்திரமும் இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. நம்முடைய நாட்டில் நமக்கு சுதந்திரம் இல்லாத மாதிரி இப்போ இராணுவத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. இராணுவத்தினர் என்ன செய்வார்கள் சொன்னால், ரோட்டில் போகும் பொழுது ஒரு யூதனை பார்த்து சொல்லுவான், இங்கே வா, அவன் கூப்பிட்டா போகணும்னு. அப்படித்தான் என்ன, இந்த யாழ்ப்பாண பக்கம்லாம் உள்ளவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா ஆமிக்காரன் கூப்பிடுவான், ஏன்னா கூப்பிட்ட உடனே போயிட்டுருவோம், கையை கட்டிட்டு நிற்கணும். அந்த மாதிரி தான் யூதர்கள் கூப்பிட்ட உடனே போவார்கள். பலவந்தமாக என்ன செய்வார்கள், அவர்களுடைய பொதியை, அவர்களுடைய அந்த பேக்கை கொண்டு போய் அவருடைய தோளில் சுமத்துவார்கள். சுமந்துட்டு வா சொல்லுவார். இவன் ரொம்ப என்ன கசப்போட வெறுப்போடு பேசிக்கொண்டு இவனு எப்பயாவது அழிஞ்சு போக மாட்டேங்கிறானுங்களே. இந்த மேடையிலேருந்து அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, நாசமாகவும் அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லி சொல்லி திட்டுவான், உள்ளுக்கு திட்டுவான், திட்டுக்கொண்டு தான் போவான். நல்ல நல்ல ஒரு முறையில் போக மாட்டான். அந்த யூதன் போகும் பொழுது திட்டி தான் போவான். பேச முடியாது, சத்தமாக பேச முடியாது, உள்ளுக்க முணங்கி கொண்டு போவான். ஏன் அவ்வளோ வெறுப்பு. அதுதான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், ஒருவர் உன்னை பலவந்தப்படுத்தினால் அவன் நீ 1 மைல் தூரம் தான் போக சொல்கிறான், அவன் நீ 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசுடைய குணம் அதுதான். இயேசு அதுதான் சொல்கிறார், விட்டு கொடுக்குற ஒரு தன்மை, பொறுமை, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்குற தன்மை எங்களுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது. எங்களை தாழ்த்துகிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருவை நீ வந்து உன்னுடைய சத்துருவை சிநேகிக்க வேண்டும், நீ நேசிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணுகின்றோம், 44 48 வசனம் வரையும். உன் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், யாராவது உங்களை சபித்தார் அவர்களை சபிக்க வேண்டாம், சபிக்காமல் ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:14 வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள். நாங்கள் சபிக்கிறோம். எனக்கு அருமையான, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, நாங்கள் எங்களோட பாவங்களை அறிக்கையிட்டோம், நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய, இன்னும் மனம் திரும்புவதற்குரிய கனிகளை கொடுக்காமல் இருக்கிறோம். இன்னும் மனம் திரும்புவதற்குரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. மறுபடியுமாக ஒரு கரத்தை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. மனம் திரும்புகிறவர்களே தேவ ராஜ்யத்தை வந்து அடைவார்கள். அடுத்ததாக, வெகு நேரம் போய் கொண்டிருக்கப்படினால் நாங்கள் அடுத்த குறிப்புக்கு நாங்கள் செல்வோம். அடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம், பிதாவானவர் அங்கே தேடுகிறார். நாங்கள் காணுகின்றோம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், 23வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். இப்படிப்பட்டவர்களை பிதாவானவர் விரும்புகிறார்னு சொல்லி தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமம் யார்கிட்டையாவது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது? சீக்னு சொல்லியிருக்கிறது. சீக்னா என்ன? தேடுகிறார். நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறார். எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்? இந்த சபையிலே ஆண்டவர் தேடுகிறார். வாஞ்சையோடு உண்மையோடு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோமா? முதலாவது, எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறார்? எப்படிப்பட்டவர்கள் மேலே அவர் சந்தோஷப்படுகிறார்?
பரலோகம் எப்படிப்பட்ட காரியத்திலே சந்தோஷப்படுகிறது? மனம் திரும்புகிற, எப்போவுமே மனம் திரும்புகிற, எப்பவும் நாங்கள் அங்கே எங்களை மாற்றிக்கொள்ள விரும்போம் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். எங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் மேலே பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் தேடுகிறது. நாங்கள் காணுகின்றோம். ரெண்டாவது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நாங்கள் காணுகின்றோம், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், வாயினாலே நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சொத்து எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் உன்னுடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லி. ஏன்னா எங்களுடைய சொத்து எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் எங்களுடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லி. உங்களுடைய சொத்து என்ன? உங்களுடைய தங்கமா, உங்களுடைய வீடு வாசலா, உங்களுடைய வாகனமா? எது உங்களுடைய சொத்து? எது உங்களுடைய சொத்து? ஒரு பாடல் நாங்கள் பாடுறோம், ஏன்னா என் சொந்தம் நீங்கள் தான்ப்பா, என்னுடைய சொத்து நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி இருக்குதானே ஒரு பாடல் வரும்னா, என் சொத்து நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவனை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சொத்து. இந்த காலை பொழுதில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சொத்து. ஹல்லேலூயா. என்னுடைய சொத்து நீங்கள் தான். எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல எதுவுமே இல்லை ஆண்டவரே. எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு காசு பணங்கள் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு போதுமானவர், நீங்கள் தான் என்னுடைய சொத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சொத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நாங்கள் வைத்திருப்போமா? எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய சொத்து எங்களுடைய ஆண்டவர் என்று சொன்னால் நாங்கள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரை தான் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். இந்த இடத்துக்கு நீங்கள் வாருங்க, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ஒருவேளை எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ஏன்னா பல போராட்டங்கள் இருக்கலாம். அந்த போராட்டங்கள் மத்தியிலே, அந்த போராட்டங்களோடு கூட நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஏன்? ஒரே அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும், அந்த கஷ்டம் தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும், நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற சவால் தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஏன்னா நாங்கள் கஷ்டமான ஒரு பாதையில் போய் கொண்டிருப்போம்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வாசிப்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம், இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல. இந்த பிரச்சனையினால இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. எத்தனை பேர் நீங்கள் கண்ணீரை குடிச்சிருக்கிறீங்களா? கண்ணீரை குடிக்க தேவையில்லை, கண்ணீர் வாய்க்கு வந்திருக்குதா? எனக்கு மட்டுமா வந்திருக்குது? ஹல்லேலூயா. ஏன்னா
மனுஷர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தால் கண்ணீரின் அனுபவம் எங்களுக்கு இல்லாமல் போகாது. கண்ணீரின் அனுபவம் எங்களுக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க முடியாது, அந்த அளவுக்கு கண்ணீர். தேவ சமுத்திரம் துதிக்க முடியாது, கண்ணீர். அவர் தூங்க முடியாது, கண்ணீரினால தலையணை என்ன ஆகுது, அப்படி அணைந்து நலைந்து போகிறது. என்ன சாரி, அணைந்து போகிறது, நலைந்து போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. இவர் சொல்றாரு, கண்ணீர் எனக்கு உணவாயிற்று, ஆனாலும் கூட ஹல்லேலூயா, முன்னே நான் பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்லித்தாரேன், இந்த தாவீதுடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தரை அப்படியான ஒரு சூழ்நிலையில் எப்படி ஆராதிக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உங்களால் துதிக்க முடியாது. ஏன்னா உங்களோட பிரச்சனை தான் வருவது, உங்களுக்கு பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது, துதிக்க முடியாது. சில நேரத்தில் நான் காண்பேன், ஒரு சிலவங்க அப்படி கையை கட்டிகிட்டு இருப்பாங்க, பிரச்சனைப்பா அவ்வளோவுக்கு பிரச்சனை, அப்படி கையை கட்டிகிட்டு இருப்பாங்க. தாவீது சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னே ஒரு நாள் எப்பயாவது ஆவியில் நிரம்ப அனுபவம் இல்லையா உங்களுக்கு? இருக்குதா? எப்பயாவது ஒரு நாள் இப்போ இல்லை, எப்பயாவது ஒரு நாள் ஆவியில் நிரம்பின ஒரு அனுபவம் இருக்குதா? அப்படி கையை அசத்தி காட்டுக்கு பார்ப்போம். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பின ஒரு அனுபவம் இருக்குதானே, அதை நினைக்கட்டுமா? அல்லேலூயா. அப்போ எப்படி நான் ஆண்டவரை துதிச்சேன், அன்றைக்கு நான் எப்படி ஆண்டவரை நினைச்சேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பின நாள் அன்றைக்கு என்ன நான் தியானிச்சுக்கிட்டு போனேன்னு ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நல்ல அனுபவங்கள் ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது, இப்பவும் இன்றைக்கும் அதை நினைக்கும் பொழுது ஒரு ஆவில ஒரு உற்சாகம் வருகிறது. அல்லேலூயா. அதைத்தான் தாவீது இடத்துல சொல்றாரு, அதை நீங்க நினைத்து ஆண்டவருக்குள்ள ஹல்லேலூயா ரபா ஷகரமா கதரபாரியாந்து ரபலபா ஹல்லேலூயா, ஆண்டவரை நாங்கள் துதிக்கோணும். ஹல்லேலூயா. ஆவிலே நிறைந்து ஆண்டவரை நாங்கள் துதிக்கோனே. ஆமென் சொல்லுவோமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. எல்லா சந்தர்ப்பங்களிலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் துயரமானாலும் வேதனையானாலும் வருமானம் வரவங்கள ஏன்னா ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆவியில் நிறம், ஆவி அனல் வரும், அனல் பறக்கும். ஏன்னா நல்லா காசு வரக்குள்ள அனல் பறக்கும். ஏன்னா ஆனால் ஒன்று இல்லாமல் போகும் பொழுது, அத்திமரம் துளிர் விடவே இல்லை, ஆட்டுத்தொழுவத்தில் ஆடுகள் இல்லை, மாடுகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்தேன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கஷ்டமான எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிற நேரம் மாத்திரமல்ல, பிரச்சனைகள் அதாவது இல்லாத நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரங்கள். அப்படி செய்வதே பிதாவுடைய விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கே 5:18 சொல்லுகிறது, அப்படி செய்வதே விருப்பம். அதுதான் பிதாவுடைய விருப்பம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் கர்த்தரை துதிப்பது தான் விருப்பம். அப்படி துதிக்கும் பொழுது, இது ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி துதிக்கும் பொழுது, அதான் இவர் தாவீது சொல்லுகிறார், நான் முன்னே நாளிலே ஒரு நாள் ஆண்டவரை துதித்தேன், அதை நான் நினைத்து நான் ஆண்டவரை என் உள்ளம் உருகிறது. ஐயோ, அதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் உருகிறது. 5வது வசனம் சொல்ற, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேய்கிறாய், தேவனை நோக்கி காத்திரே,
அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் நான் துதிப்பேன். எனக்கு இன்னும் என்னுடைய வியாதி இன்னும் சுகப்படவில்லை, என்னுடைய பண தேவை இன்னும் சந்திக்கப்படவில்லை, என்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் என்னை கிட்டி சேரவில்லை, நான் எதிர்பார்த்திருக்கும் பயணம் இன்னும் எனக்கு கைகூடி வரவில்லை, நான் நினைத்த காரியம் இன்னும் எனக்கு வாய்க்கப்படவில்லை. ஆனாலும் என் தேவனை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கரந்தட்டோன்னு சொல்லி வர இல்லையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? ஆமென். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் ஆண்டவரை துதிப்பேன். அப்படின்னா எங்களுக்கு துதிக்க முடியுமா? அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் கைகளை கட்டி கொண்டு இருக்க தேவையில்லை தானே? ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை துதிக்க முடியுமா? அப்படின்னா எங்களுக்கு தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எக்காலத்திலும் தேவனை துதிக்க வேண்டும் சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனை துதிப்பது தான் கர்த்தருடைய விருப்பம் என்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தரை நோக்கி துதிப்போம், அவரை தேடுவோம். அப்படி செய்வது தான் கர்த்தருடைய விருப்பம். 3வது காரியம், அங்கே அது ஏசாயா புஸ்தகத்தில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஏசாயா 6:8 வாசிப்போம் பாப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, யாரை நான் அனுப்புவது? பரலோகம் யோசிக்கின்றது, நான் யாரை அனுப்புவது? கொஞ்சத்துக்கு முன்னுக்க இவ்விடத்தில் ஒரு பாடல் பாடப்பட்டது. என்ன அந்த பாடல்? நாங்கள் காணுகின்றோம், உமக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏன்னா கர்த்தருக்கு யாராவது உதவி செய்யணுமா அப்படின்னா அவர் கர்த்தரே இல்லையே, இல்லையா? கர்த்தருக்கு நாங்கள் யாரும் உதவி செய்ய தேவையில்லை. ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ கண்களினாலே பணிவிடை கொள்கிறதும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு இது தேவை, அது தேவை, அது தேவைன்னு சொல்லி நாங்கள் நிறைய காரியங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ரைட், ஆண்டவருக்கு அது தேவையில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அதை கேட்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு கொடுக்குறது நாங்கள் முழு உள்ளத்தோடு, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனோப்பான்மை எப்படிப்பட்டது என்பதை பார்க்கறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள் என்று சொல்லி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அது ஆண்டவரா பாவிக்கிறாரு? இல்லை, மனுஷன் தான் அதை பாவிக்கிறாங்க. ஆசாரியர்கள் தான் அதை பாவிக்கிறாங்க. தேவ மனுஷர்கள் தான் அதை பாவிக்கிறாங்க. தேவன் இறங்கி பரலோகத்தில் இருந்து காசில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எடுத்துகிட்டு போகிறார் அவரு, இல்லையே? அப்படி இல்லை தானே? அவருக்கு தேவையா இது? அவருக்கு தேவையில்லை. இது அவர் யாதொன்று ஒரு மனுஷனுடைய கையினாலே பணிவிடை கொள்கிற தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர் எங்களை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியில்லை. 2 இறக்குனார்னு சொன்னா, ஏன்னா ஒரு என்ன சொல்றது இறக்குனார்னு சொன்னா ஒரு கூட்டத்தை, ஒரு தேவதூதர் கூட்டத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒரு மனுத்தியால முழு உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வச்சு அவர் செஞ்சிருவார்.
ஒரு கரத்தை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படி செய்ய முடியாதா? அது அப்படி செய்ய முடியாது. பட் தானே பாஸ்டர் எங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு செய்கிறதுக்கு. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவங்களோட அந்த நினைப்பை நீங்கள் உங்களோட மண்டையிலிருந்து எடுத்து போடுங்க. அதுக்காக அவர் அப்படி சொல்லவில்லை. யாரை நான் அனுப்புவது? பரலோகம் கேட்கின்றது. பரலோக ராஜ்யத்தில் ஒரு சத்தம் வருகிறது. அப்படித்தானே இந்த எசாயா புஸ்தகத்தில் பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, நான் யாரை அனுப்புவது? இந்த ஜனங்களுக்கு போய் சொல்வதற்கு உணர்வில்லை, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்கள். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறார்கள், கண்டும் காணாத மாதிரி இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நான் யாரை அனுப்புவது? ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்வி பரலோகம் எங்களிடத்தில் கேட்கின்றது. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஏன் அவர் கேட்கிறார்? அவருக்கு செய்ய முடியாமல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு செய்ய முடியாமல் இல்லை. உங்கள் மேலே ஒரு மதிப்பை வைத்து, உங்கள் மேலே ஒரு கனத்தை வைத்து, எங்கள் மேலே ஒரு கனத்தை வைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, எங்கள் மேலே ஒரு கனத்தை வைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் பிரியமானவர்களே. நான்டா உண்மையிலே அதுக்கு தகுதி இல்லை. நான் அதுக்கு தகுதி இல்லை. நான் ஒரு களிமண். நான் அதுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் கர்த்தர் நினைக்கிறார், இல்லை லக்ஷ்மணனா இதுக்கு நியமிக்கணும், லக்ஷ்மண் எனக்காக போகணும், என்னுடைய ஒரு பங்கை அவர் ஏற்றுக்கொள்ளணும். அவர் சமமா நினைக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு அவர் பங்கு பெற, என்னுடைய ஊழியத்திலே நான் செய்கிற வேலையிலே அவரும் ஒரு பங்கை எடுக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அப்படி ஒரு கனமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மகன், என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஓ எனக்கு இதை செய்து முடித்திடலாம், ஆனாலும் நான் என்னை அவரோடு கூட ஒரு பங்காளியாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது விளங்குகிறவர் மாத்திரம் கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். நாங்கள் சேர்ந்து செய்வோம். குடும்பத்தில் மனைவி சொல்றாங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், உடுப்பு கழுவுற எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், நான் சமைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களே. அவங்களுக்கு முடியாமல் இல்லை, அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அவங்களோட சேர்ந்து செஞ்சு பாருங்களேன். ஆண்களே, ஏன்னா கணவன்மாரே செஞ்சு பாருங்களேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது ஹல்லேலூயா ஒரு பங்கு எங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் கனம் பண்ணுகிறார். உங்களையும் என்னையும் தேவன் மதிக்கின்றார். மதித்து தான் அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிறு ஊழியமா இருக்கிறோம், இந்த சேச்சை கூட்டுற ஊழியமா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அதை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்று சொன்னா என்னுடைய பங்கு, இந்த பங்கை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவதூதனை அனுப்பி கூட்ட வைக்கலாம். அவருக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? அவருக்கு செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அதில் பங்கு பெற்று நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பங்கு பெறுவதின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இதை அவ்வளோ நாள் அறியாமல் இருந்துட்டேன். எத்தனை ஊழியங்கள் எனக்கு வந்திருக்கிறது, நான் தட்டி கழித்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஒரு சமமான ஒரு பங்காக ஆண்டவரே நான் ஏமாத்துறானோ, நான் அதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க அந்த ஊழியத்தை ஆண்டவரே. நான் முழு உள்ளத்தோடு, முழு மகிமையோடு, முழு உள்ளத்தோடு நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எங்களை இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஓ, அது ஒரு ஜெப ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை அது நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற இன்னொருவரை நீங்கள் தைரியப்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருக்கலாம். ஒரு தேவதூதர் செய்ய முடியாமல் அல்ல, அதை செய்ய முடியும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறபடினால் அந்த மகத்துவமான, அந்த உன்னதமான அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
எனக்காக யார் போவார்கள், எனக்காக இந்த காரியத்தை யார் செய்வார்கள் என்று சொல்லி ஒரு ஏக்கம் பரலோகத்தில் இருக்கின்றதே, அது உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களையும் கனம் பண்ணி, உங்களையும் ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, அவருடைய ஒரு சக ஊழியனாக உங்களை அவர் மதிக்கிறபடினால், உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறபடினால், ஓ ஹல்லேலூயா, நீங்கள் கனம் பட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறபடினால், ஹல்லேலூயா, எனக்கு அருமையானவர்களே, ஹல்லேலூயா, உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினால் அந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் எங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை பொழுது என்னோடு பேசினபடினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், கர்த்தர் இந்த காலை பொழுது உங்களோடு பேசியிருப்பாரானால், நீங்கள் ஆண்டவருக்கே ஹல்லேலூயா உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆமே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன குற்றக்குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்திலே அப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கிறதே ஆண்டவரே, என்னை குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய குணதிசயங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? அதே போல் நாங்கள் சொல்லுவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.